திரு கணேஷ், இங்க தேர்தல் கூட்டணி உருவாக்கத்தில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். ஆனா இன்னும் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு, நிறைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட பாமகவில் ஒரு குழப்பம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறதா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி பேசிய அவர் திமுகவை சார்ந்த நண்பர் பேசும்போது அவருடைய ஸ்டாண்ட் அவர் தெளிவா சொன்னார். பாட்டாளி மக்கள் கட்சியோட ஸ்டாண்ட் தெளிவாக தான் இருக்கிறது. சோ நாங்க குழப்பத்திலயும் இல்லை, எதுலயும் இல்லை. நாங்க எங்களை நம்பிதான் தேர்தலை சந்திக்க போறோம். எங்களுடைய பலத்தை நாங்கள் அதிகரிப்பதற்கு எது சாத்தியக்கூறுகளான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை நம்பிதான் நாங்க தேர்தலை சந்திப்போம். பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, கொள்கை ரீதியான கூட்டணி அமைஞ்சிருக்கு 2009 இருந்து. இப்ப கொள்கைன்னா எது கொள்கை? மோடியை வெளியேற்றுறது ஒரு கொள்கையா? அது ஒரு அஜெண்டா. அது அஜெண்டா பேஸ்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்களே தவிர கொள்கையை சார்ந்த எந்த ஒரு கூட்டணியும் இதுவரை அமைந்ததாக வரலாறே கிடையாது. இது அஜெண்டா பேஸ்டு தான். ஒரே அஜெண்டா பேஸ்டு மோடியை வெளியேற்ற வேண்டும். எங்களை பொறுத்தவரை காங்கிரஸை நம்பி நாங்கள் தேர்தலை சந்திக்கவில்லை, பிஜேபியை நம்பி தேர்தலை சந்திக்கவில்லை, திமுகவை நம்பி தேர்தலை சந்திக்கவில்லை, அதிமுகவை நம்பி தேர்தலை சந்திக்கவில்லை. எங்களுடைய பலம் தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய பலத்தை நம்பிதான் நாங்க கூட்டணி என்று சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா எங்களுடைய பலம் அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களுடைய பலம் எங்களுக்கு உதவ வேண்டும். இதுதான் ஒரு கூட்டணியோட ஒரு அம்சம். திரு கணேஷ், சூர்யா என்ன சொல்றாருன்னா, நீங்க கடந்த தேர்தல்களை ஒப்பிட வேண்டாம், இந்த தேர்தல் அதிலிருந்து எப்படி மாறுபட்டது அப்படின்னா, சித்தாந்த அடிப்படையில் நாங்க திமுக கூட்டணியில ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மோடி அரசை பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளாக சித்தாந்த அடிப்படையில் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். அதைத்தான் அவங்க கொள்கை அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நாங்களும் அதை தான் சொல்றோம் இல்லைங்களா. இப்ப பல விஷயத்துல நாங்களும் சித்தாந்த ரீதியாக பிஜேபியை எதிர்த்து தான் இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலம் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாலும் சமூக நீதி என்று வரும்போது பிஜேபி எதிர்த்து தான் இருக்கிறோம் நாங்க. இப்ப சிஏஏ சொன்ன உடனே சிஏஓ நீங்க ஏன் ஆதரிச்சீங்க, என்ஆர்சி ஏன் கொண்டு என்ஆர்சி தேவை என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த நாட்டிற்கு ஒரு சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்டர். ஆனா சிஏஏல மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப அவங்களுடைய பார்வை வேற, எங்களுடைய பார்வை வேற. இப்ப நான் எதிர்த்தேன்றதுக்காக நீங்க ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு நாங்க கேட்க போறது இல்ல. ஏன்னா உங்களுடைய பார்வை வேற, உங்களுடைய கொள்கை வேற. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பலம் இருந்தால், எங்களுடைய பலம் அவர்களுக்கு தேவைப்படும் இடத்தில் இருந்தால் நாங்க எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இப்படிதான் நாங்க கடந்த காலத்திலயும் செஞ்சிருக்கிறோம். 2006 இருந்து 2009 வரை நடைபெற்ற அந்த UPA 2 கவர்மெண்ட்ல எங்களுடைய பலம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அந்த பலம் தேவைப்பட்ட காலகட்டத்துல நாங்க பல விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். பட்டியலிடணும் சொன்னா எங்களுக்கு பல காரணங்கள். ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒருங்கிணைவது அப்படிங்கிறது அது தேர்தல் கூட்டணியாகவோ கொள்கை கூட்டணியாகவோ அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் பலம் பலவீனம் சார்ந்து எடுக்கிற முடிவு அது சந்தர்ப்பவாத கூட்டணியாக மாறாதா? அந்த சந்தர்ப்பவாதத்தை பாமக முன்னெடுக்கிறதுன்னு பார்க்க கூடாதா? கூட்டணி என்றாலே சந்தர்ப்பவாதம் தான்றோம் நாங்க. சந்தர்ப்பவாதம் தான் கூட்டணியே. இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் நாங்க சொல்றோம். எங்களுடைய பலம் இப்ப அதிமுகவோட தயவால நாங்க 10 தொகுதி ஜெயிக்க முடியும், எங்க தயவால 10 தொகுதி அதிமுக ஜெயிக்க முடியும், திமுகவால 10. இது சந்தர்ப்பவாதம் தான். இதை தாண்டி ஒரு கொள்கை எங்களுக்கும் அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எங்களுக்கும் திமுகவிற்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கூட்டணி என்ற ஒரு வார்த்தை வந்தாலே அது சந்தர்ப்பவாதம் தான். அதை தாண்டி நிலையாகலாம் இப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியால அந்த நிலைமைக்கு ஒருபொழுதும் நாங்க வரமாட்டோம். மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாங்க எதிர்த்துதான் கேள்வி கேட்போம். அது கூட்டணியிலே இருந்தாலும் சரி. சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு கார்த்திகேயன். இது தற்போது இருக்கக்கூடிய களச்சூழல் அப்படிங்கிறது திமுகவை தாண்டி மற்ற கூட்டணிகளில் ஒரு கிளாரிட்டி இல்லை. தொடர்ச்சியாக எல்லாரும் ஒரு குழப்ப நிலையில இருக்கிறாங்க. பாஜக இன்னும் தேசிய தலைமை அறிவிக்காம இருக்கு. அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவில்லா மெகா கூட்டணி அமைப்போம், வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை. பாமக தேர்தல் கூட்டணினாலே அது சந்தர்ப்பவாதம் தான் அப்படின்னு எதற்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத உரிய நேரத்தில் அறிவிப்போம்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, முதல் விஷயம் என்னென்னா, மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும்ன்றது மோடி என்ற தனிநபர் இல்லை. அவர் தாங்கி இருக்கக்கூடிய கொள்கை இன்று இந்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பட்டியலிடுறாங்க. 146 உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியில் தூக்கி எறிந்து கொண்டு ஒரு முக்கியமான ஒரு மசோதாவை இயற்ற முடியும். அதாவது தேர்தல் ஆணையர் நியமிக்கக்கூடிய மசோதாவை. அதே போல் இந்திய தண்டனை சட்டம், CRPC, IPC, எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். இத்தனை ஒரு பாராளுமன்றத்தில் 1/3 3/1 உறுப்பினர்களை வெளியே தூக்கி எறிந்துவிட்டு இது போன்ற ஜனநாயகத்துக்கு முரணாக ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள், மதம் சார்ந்து நடக்கக்கூடிய போலரைசேஷன் இருக்குல்ல, இது போன்ற விஷயங்களைத்தான் எதிர்க்கிறாங்க. மோடி எந்த விஷயத்தை செய்கிறார்ன்ற மோடி என்ற தனிப்பட்ட நபருக்கும் இந்த கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் யாருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த கோபமோ இல்லை வாய்க்காவ தகராறுலாம் கிடையாது. அவர் தாங்கியிருக்கக்கூடிய கொள்கை, அவர் அரசு நடக்கக்கூடிய விதம், அது செல்லக்கூடிய திசை,
இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது. இந்த எந்த பண்பாட்டு விழுமியங்களையும் சரி இல்லை ஜனநாயக விழுமியங்களையும் இந்த நாடு இத்தனை ஆண்டுகளும் தாங்கிட்டு இருந்ததோ அதற்கு முரணாக ஒரு மாற்று திசையில் நோக்கி இந்த நாடு பின்னோக்கி செல்கிறது அப்படின்றதை எதிர்த்து தான் இவங்க எல்லாம் களமாடுறாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, அங்கேயே வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு முரண்பாடு. நீங்களே சொல்லிட்டீங்க, அப்படி எந்த தகராறும் இல்லை. ஆனா இது எல்லாமே தேர்தல் நேரத்தில் பரப்புரையாக மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி வியூகம் என்று ஒன்று வந்தால் கணேஷ் சொல்றாரு, எங்களுக்கும் நாங்களும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம், சமூக நீதின்னு வந்தா எங்களுக்கும் அதுல மாற்று கருத்து இருக்கு, ஆனா கூட்டணின்னு வந்தா கூட்டணி வியூகம் என்று ஒன்று இருக்கிறது, அதன் அடிப்படையில தான் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமையும் அப்படிங்கிறாரு. இல்லை வியூகன்ற இதை சொல்றாரு. இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் 2024 எதுக்கு நடக்குது? மோடி தொடரணுமா வேணாமான்றக்கான தேர்தல் தானே. இந்த அரசு 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சி நடந்திருக்கு. இந்த 10 ஆண்டுகள் நடந்த ஆட்சி சரியான திசையில பயணிக்குதா, அது வேண்டுமா வேண்டாமன்றக்கான தேர்தல் தானே. அதுல உங்களோட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, எல்லாமே சந்தர்ப்பவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நீங்க மோடி வந்து இந்த ஆட்சி தொடரணும்ன்ற விருப்பம் இருக்கா, இல்ல வேற எந்த திசையை நோக்கி போகணும், வேற யார் வரணும்னு எதை விரும்புகிறீர்கள்ன்ற ஒரு கருத்தை தானே முன்வைக்கணும். இல்ல எனக்கு அவங்களோட கருத்து வேறுபாடு இருக்கு, இருந்தாலும் எல்லாமே சந்தர்ப்பவாதம்னா அப்ப என்ன? அப்ப நீங்க ஏதோ ஒரு விதத்தில் பாஜகவோடு சேர்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய விருப்பத்தை தானே தெரிவிக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை தவறா இருந்தால் அவர் திருத்தணும். ஆனால் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இந்த ஆட்சி 10 ஆண்டு ஆட்சிக்கான ஒரு மதிப்பீடு தானே. அந்த மதிப்பீட்டில் மக்களுடைய மதிப்பீட்டை நோக்கி வந்து எல்லா கட்சியிலும் போகும் பொழுது வைக்கக்கூடியது வந்து இந்த ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், 10 ஆண்டுக்கான ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், மோடி ஆட்சிக்கான ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், அவர் அமைச்சருக்கான அவர்களுக்கான ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், அது சரியா தவறா, அவர்கள் தொடரலாமா வேண்டாமான்ற ஒரு முழக்கத்தை வைக்கும் பொழுது நீங்க வந்து பொத்தாம் பொதுவாக பேசுவது சரியா இருக்கு. இல்ல, இப்ப இந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு, அதன் அடிப்படையில் மக்கள் ஆட்சி தொடரணுமா வேண்டாமான்னு எடுக்கிற முடிவு. அதே நேரத்தில் இவங்க சித்தாந்த ரீதியாக இப்போ திமுக கூட்டணி முன்வைக்கக்கூடிய விஷயம் சித்தாந்த ரீதியாக பாஜகவினுடைய அந்த சித்தாந்தம் நாட்டுக்கு ஒவ்வாதது அப்படின்ற வைக்கிற முழக்கம், இதுல எது முக்கியமானது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்தா கூட்டணி வியூகம் தானே முன்னாடி வந்து நிற்கும். அப்படி அவங்க பேசலையே. 2019 இணைந்தே தானே பயணிக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ காங்கிரஸோ இவர்களுக்கு நீட் பிரச்சனையில காங்கிரஸுக்கும் இல்ல இடதுசாரிகளுக்கும் சரி இல்ல 10% ரிசர்வேஷன்ல மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. சில பிரச்சனைகள்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவிற்கும் மாற்று பார்வை இருக்கலாம். அப்போ ஆனாலும் அதை தாண்டி வந்து பொதுவான ஒரு செயல் திட்டம் இருக்குல்ல, அதுல வந்து ஒன்றிணைறாங்க. மதசார்பின்மை, ஒரு சமத்துவம், ஒரு சமத்துவ சமூகம் உருவாக்குதல், அதே போல எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி சமூக நீதி, இந்த பல்வேறு ஒரு பிராட் அவுட்லைன்ல இவங்க எல்லாரும் இணைகிறாங்க. அவருக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதுல ஒன்றிணையும் போது வியூன்றது வந்து கடைசியில தாங்க. இந்த தொகுதியில வந்து இந்த இடத்துல இவருக்கு கொடுத்தா வெற்றி வருமா, அவங்களுக்கு கொடுத்தா வெற்றி வருமா, இல்ல இவர்கள் கூட்டணியில் இருந்தால் கூடுதலாக வாக்குகள் சேருமா சேராதா அப்படின்றது அது யாரும் அது அவசியம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அது பிரதானம் இல்ல. இங்க நிக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு கொள்கையை தாங்கி நிக்கிறாங்க. அவர்கள் கொள்கை ரீதியாக வந்து பாஜகவோட முரண் இருக்கு. அதனால தானே ஆளுநர் முதற்கொண்டு பாஜகவினுடைய தேசிய தலைவர், மாநில தலைவர் முதற்கொண்டு எல்லோரோடும் இங்க முரண் வருது. சரி, ஓகே, அதுதான் நீங்க பார்க்கணும். அதிமுக இப்ப நம்ம பேசிக் கொடுக்க வேலை நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க. அதிமுக எந்த ரீதியை எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பேசிட்டு இருக்க வேலையில ஒரு செய்தி படிச்ச சமூக ஊடகத்தில் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக ஊடகத்தில் வந்த செய்தி ட்விட்டர் பக்கத்தில். அதுல சென்னையில் நடந்த வெள்ளத்திற்கும் சரி, தென் மாவட்டங்களில் நடந்த வெள்ளத்திற்கும் சரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வந்து வெதர் போர்காஸ்டை சரியாக எடுத்துக்கல, வானிலை ஆய்வு மையத்தோட போர்காஸ்டை சரியாக எடுத்துக்கல, சரியான நடவடிக்கை எடுக்கல, உதவி போய் சேரலன்னு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நிவாரணம் இதுவரைக்கும் வந்து கொடுப்பதற்கு நிதி வந்து டெல்லியிலிருந்து வரவே இல்லை என்ற அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது குறித்து வந்து பெரிய அளவுக்கு பேசாமல் இருப்பது வந்து அப்ப அந்த யாரை நோக்கி வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் விமர்சனத்தை வைக்க போகிறார் இந்த எதிர்க்கட்சி தலைவர்? அந்த பார்வையில தான் வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய விமர்சனத்தை இன்னும் கூர்த்திட்ட வேணும். பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்னரை மெயின்டைன் பண்றது தவறுன்றதான் நம்ம சொல்றோம். பேசலாம்.